அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் புதிய பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியில் இருந்து பறிக்கப்பட்டு செங்கோட்டையன் அவர்கள் பதவி ஏற்பதற்கான சூழ்நிலை தற்பொழுது உருவாகிவிட்டது என்றே நாம் கூறலாம். அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்கள் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்பால் தற்பொழுது அதிமுகவில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியான படுதோல்வி 2019 இருந்து 2024 ஆண்டு வரை உள்ள அனைத்து தேர்தல்களிலும் தொடர்ச்சியாக அதிமுக தோல்வி அடைந்து இருப்பது மிகப்பெரிய ஒரு பதற்றத்தையும் அதிமுகவின் தூண்களாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக அதிமுகவின் செயல்பாடுகள் பூஜ்ஜியமாக இருப்பதாலும் அதிமுகவின் தலைமைக்கு மாற்றமாக ஒருவர் தேவை என்பது அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அனைவரும் மீண்டும் ஒன்றிணைய வேண்டும், தலைமையில் மாற்றம் ஏற்பட வேண்டும், 2026 சட்டமன்ற தேர்தலை மிக பிரம்மாண்டமான கூட்டணியுடன் அதிமுக மீண்டும் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கம். மாற்றத்தை எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை அதிமுகவிற்கு ஏற்பட்டுள்ளது. பொதுச் செயலாளராக 48 கால அதிமுகவின் தொண்டராக இருந்து அமைச்சராக பதவியேற்று தற்பொழுது வரை அதிமுகவின் நலனுக்காக செயல்படக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றால் மிக சிறப்பாக இருக்கும் என்ற பேச்சுவார்த்தையும் தற்பொழுது எழுந்து வருகிறது. இதனால் கலக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவரது ஆதரவாளர்களும் இருப்பது நன்றாகவே நமக்கு தெரிகிறது. இன்று கூட வெளியான விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 1 லட்சத்திற்கு மேல திமுகவின் ஓட்டுக்கள் அள்ளி குவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் ஓட்டுக்கள் கூட திமுகவிற்குத்தான் விழுந்துள்ளன என்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளும் இதன் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவில் உள்ள தொண்டர்கள் திமுகவின் பக்கம் சாய்ந்து விட்டால் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு மீண்டும் திமுகவின் ஆட்சி என்ற நிலைமை உருவாகிவிடும். இதற்கு மாற்று கருத்து வர வேண்டும் என்றால் தமிழகத்தில் அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் அதிமுக வெற்றி வாகை சூட முடியும் என்று அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்கள் தெரிவித்திருப்பது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு ஒட்டுமொத்த அதிமுகவும் தலைமை வெற்றியடைய வேண்டும் என்று செயல்பட்டாலும் அதிமுகவில் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பதவியின் மீது மோகம் இல்லாமல் செயல்பட்டால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடைய முடியும். சசிகலா அவர்களையும் OPS அவர்களையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான நேரத்தையும் தற்பொழுது அதிமுகவின் தலைமை கேட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளது.